சரணாகதி என்பது பலவீனத்தின் அடையாளமல்ல, மாறாக அது இயேசுவின் மீது வைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். இன்றைய உலகம் நானே எல்லாம் என்று வாழ சொல்கிறது. ஆனால் நற்செய்தி இயேசுவிடம் அனைத்தையும் ஒப்படை என்று அழைக்கிறது. இந்த ஒப்புக்கொடுத்தல் எளிதான ஒன்றல்ல. அது நாம் அகந்தை, பயம், சுய விருப்பங்களை விட்டொழிக்க வேண்டிய சவாலாகும். தொன்போஸ்கோ இந்த சரணாகதியை தனது வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார். அவர் தன் எதிர்காலம், கனவுகள், திட்டங்கள் அனைத்தையும் இயேசுவிடம், சகாய அன்னையிடமும் ஒப்படைத்தார். இளைஞர்களின் நலனுக்காக வாழ்ந்தார். ஏழைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். துன்பங்களும் தடைகளும் வாழ்ந்தபோதும் இயேசுவே என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். இந்த நவநாள் பயணத்தில் நாமும் நம் வாழ்க்கையை ஆராய அழைக்கப்படுகிறோம். நாம் உண்மையாகவே இயேசுவிடம் சரணடைந்து உள்ளோமா என்று சிந்திப்போம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்படைக்க துணிவெடுப்போம். இயேசுவே, நான் உமக்கு சொந்தம் என்று சொல்லும் மனதை வளர்ப்போம். தொன்போஸ்கோவின் பரிந்துரையையும் ஆசீரும் நம்மை இறைவனில் முழுமையாக சரணடைய தூண்டட்டும். ஒப்புக்கொடுத்த வாழ்க்கையில் இருக்கும் அமைதியை இயேசு அருளட்டும். இந்த நவநாள் திருவிழா நம் உள்ளங்களில் புதிய மாற்றத்தை உருவாக்கட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கினுடைய 60வது ஆண்டு திருவிழா நவ நாட்களிலே நாம் இருக்கின்றோம். சிறப்பாக நம்முடைய பங்கிற்காகவும் பங்கிலுடைய அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் என்றும் இறை விசுவாசத்திலே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வளரவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாட்களை உபயம் செய்து சிறப்பிக்கின்ற மிஸ்டர் ஆண்டனி முத்து, ஜோன் இவாஞ்சலின் குடும்பம், மிஸ் ரீட்டா ஜெயசீலி, மிஸ்டர் டி ஜோசப், அந்தோனியால் ரமணி மற்றும் மரித்த டி ஜோசப், இன்றைய நாளில் சிறப்பாக இந்த நவநாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேவியர் ஆக்னஸ் மற்றும் மெலிண்டா ஜேவியர் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொடர்ந்து இறைவன் இவர்களை உடல் உள்ள ஆன்ம நலங்களால் நிரப்பவும், மேலும் மிஸ்டர் எஸ் எம்மானுவேல் மற்றும் ஏஞ்சல் மேரி குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்கவும், மிஸ்டர் ஜஸ்டின் சுனிஸ் மற்றும் ஆன்சி ஜூடில் குடும்பம் கருத்துக்களுக்காகவும், ஜென்ஸ்னோ மற்றும் ஜெஃப்னோ இவர்கள் இறை விசுவாசத்திலும் இறை பராமரிப்பிலும் வளர்வதற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய திருப்பலியை நன்றியறிதலாக மர்சி வால்சன் மட்டினா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஃபாதர் ஏ டேவிட் மரிய செல்வமுடைய திருநிலைப்பாட்டு நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாகவும் தொடர்ந்து இவருடைய பணி சிறக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தங்களுடைய 26வது திருமண நாளில் லியோ மற்றும் திரேசா மேரி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், தங்களுடைய திருமண நாளில் திலீப் ஜோஷ்வா மற்றும் மேரி ஜெயசுதா இறைவனுக்கு நன்றி பலியாகவும், தங்களுடைய திருமண நாளில் ஜூட் மற்றும் சகாய மேரி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இந்த குடும்பங்களை இறைவன் வழிநடத்தவும், தங்களுடைய 5வது ஆண்டு திருமண நாளில் திலீப் மற்றும் நிர்மலா நன்றி பலியாகவும், ஜெயந்தி சாமுவேல் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அருள், அனிஷ், அகிலன் மற்றும் ஜெனிஃபர் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக தாமஸ் ஆரிக்கராணி அவர்களுடைய 27வது திருமண நாளில் தொடர்ந்து இறைவன் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கவும், இன்றைய நவநாளை சிறப்பித்து ஒப்பு கொடுக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் கிளை பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் இறை விசுவாசத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாராமா தாமஸ் மற்றும் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த ஆன்மாக்கள் ஆண்டனி அலோசியஸ், மரிய ஹைஜினியூஸ் ஜோசப் இந்த ஆன்மாவினுடைய இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
தொடர்ந்து இந்த மன்றாட்டுகளோடும் விண்ணப்பங்களோடும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒரே குடும்பமாக இணைந்து பக்தியோடு பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வினும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் வழியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் அன்பர்களே, அகிலம் வியக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமது, மன்றாட வருகையின் நேரமது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரை பெற்றுத் தருவதற்காக வந்திருக்கின்ற அருள் தந்தை சலேசிய குருவானவர் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களை இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் நம் ஒவ்வொருவருடைய சார்பாக கருளி எழுப்பி அவர்களை வருக வருக என வரவேற்போம். திருப்பலியிலே நாம் அனைவரும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணி என்ன மேன்மேலும் சிறக்கவும் அவருக்காக நாம் சிறப்பாக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மானோடும் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித தொன் போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக இந்த நவநாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், கடவுளுக்கு நெருக்கமான, கடவுளுக்கு மிகவும் உன்னதமான ஒரு வழிபாடு கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது என்றால் அது திருப்பலி தான். ஏனென்றால் Eucharist is the source and summit of all the liturgical
ஆக்டிவிட்டீஸ் இன் த சர்ச் அப்படி என்று சொல்லுவார்கள். கத்தோலிக்க திரு அவையில் இறைவனை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் மாட்சிமைப்படுத்துவதற்கும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் நமக்கு இருந்தாலும் இந்த திருப்பலியை போல உத்தமமான உன்னதமான வழிபாடு கத்தோலிக்க திரு அவையில் வேறு எதுவும் கிடையாது. பிரிவினை சகோதரர்களுக்கும் பெந்தகோஸ்தே சகோதரர்களுக்கும் இந்த திருப்பலி ஒரு நினைவு. இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி. ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற நமக்கு மட்டும் இது 100% உண்மையாக 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ந்து உலகம் முழுவதும் ஆண்டவருடைய இந்த பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மையான பலி. இந்த பலியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பலியிடப்பட இருக்கிறார். அந்த பலியிடப்படுகிற ஆண்டவரை இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் என்று வசீகர ஜெபத்திற்கு பிறகு குருவானவர் உயர்த்துகிற நேரத்தில் அந்த சாதாரண அப்பமும் ரசமுமாக இருந்த மனித உழைப்பின் அடையாளமாக இருந்த அந்த காணிக்கை உண்மையாகவே ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிப்போகிற அதிசயம் கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் நிகழுது. அப்படி என்றால் இந்த திருப்பலியினுடைய உன்னதம் முக்கியத்துவம் நமக்கு புரிந்திருக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் வெறும் கடமைக்காக திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒரு பழக்கத்திற்கு நம்ம உள்ளாகி இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். இந்த நவம் நாள் திருப்பலி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்மையான ஆசீர்வாதமாக மாற வேண்டுமென்றால் இந்த திருப்பலியில் நம்பிக்கையை நம்ம வைக்க வேண்டும். இயேசு உண்மையாகவே பலியிடப்பட்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் உண்மையாகவே என்னுடைய உடல் ஆன்ம உணவாக என் உள்ளத்தில் வந்திருக்கிறார் என்பதில் நம்பிக்கை வேண்டும். நான் வீடு செல்கிற நேரத்தில் நடமாடும் நற்கருணை பேழையாக செல்லுகிறேன் என்கிற உணர்வு வேண்டும். வீட்டில் என் பேச்சிலும் என் சொல்லிலும் என்னுடைய செயலிலும் கிறிஸ்துவை தாங்கி நிற்கிற நற்கருணை பேழை நான் அப்படி என்கிற அந்த உண்மையாகவே நம்பிக்கை விசுவாசம் வேண்டும். அதற்கு இந்த திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெற வேண்டும் நாம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த திருப்பலி உண்மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் உடல் தூய்மை, அழகாக வந்திருக்கீங்க எல்லாரும், உள்ள தூய்மை நமக்கு தேவை. ஆகவே கண்களை மூடி நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் செய்த பாவங்களுக்காக, கடமையில் தவறிய நேரங்களுக்காக, நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் நன்மை செய்ய மறந்த நேரங்களுக்காக இறைவனிடத்தில் உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த தூய தியாக பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாளைய சமுதாயம் இன்றைய இளையோரை சார்ந்து இருக்கிறது என்பதை புனித ஜான் போஸ்கோ வாழ்வின் வழியாக எங்களுக்கு உணர்த்த திருவுளமானீரே. அவரை போன்று நாங்கள் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்ட எங்களின் வழிகாட்டுதலால் நீதியும் அமைதியும் சமத்துவமும் பிறருமும் கொண்ட இளைஞர்களை உருவாக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரவேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரவேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன? எல்லாமுமே எனக்கு நீ, இனியும் கூற என்ன? சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன? எல்லாமே எனக்கு நீ, இனியும் கூற
கனிவோடு என்னுள் வாருமே. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. மலருக்கு மனமாக, பயிருக்கு மழையாக, எனக்குள்ளே உயிராக இருக்கும் வல்லவரே. மலருக்கு மனமாக, பயிருக்கு மழையாக, எனக்குள்ளே உயிராக இருக்கும் வல்லவரே. நான் நிலம் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை. நானிலம் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்லப் பிள்ளை. எனக்கு துணையாய் நீயாயிருக்க, என்னை சூழ்ந்து அன்பே வாரும். என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. எனையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. என்னை ஆளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா. என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா. Hallelujah, 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 hallelujah. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளும் அறிஞர்களும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 8 முதல் 14 வரை. அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது என் தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையே எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறிய சொற்களை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு
செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர். ஏன், அவற்றைவிட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு மகன் வழியாய் தந்தை மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். உறக்கச் சொல்லுவோம், மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பங்கினுடைய பாதுகாவலர் புனித தொன்போஸ்கோவனுடைய விழாவிற்காக நவநாட்களாக ஒரு தயாரிப்பாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொன்போஸ்கோவுடைய புனித தொன்போஸ்கோவிற்காக ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்படுவது மிக குறைவு தான். ரோம் நகரத்தினுடைய எல்லையில் டெம்பியோ தி தொன்போஸ்கோ என்று சொல்வார்கள். தொன்போஸ்கோவிற்காக எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம். வத்திக்கானிலிருந்து பார்த்தால் அந்த ஆலயம் தெரியும். அந்த இடம் சின்னே சித்தா என்று சொல்வார்கள். ஃபில்ம் சிட்டி, பழைய ஹாலிவுட் படங்கள்லாம் எடுக்கிற ஒரு ஸ்டுடியோ தான் அந்த ஏரியா. அங்கே புனித தொன்போஸ்கோவிற்காக ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் 2 மாதங்கள் இருந்து இத்தாலி மொழி கற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆகவே அங்கு தொன்போஸ்கோவனுடைய ஆலயத்தில் பலி ஒப்பு கொடுத்த ஒரு நினைவு. பிறகு தொன்போஸ்கோவனுடைய சொந்த ஊராகிய பெக்கி என்கிற அந்த ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஆலயம் அவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திருப்பலி ஆற்றிய ஒரு நிகழ்வு. இந்த ப்ராவின்ஸில் நான் 18 ஆண்டுகள் குருவாக இருந்தாலும் இந்த மெயின் பீடத்துலேருந்து ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் நான் பூசை வைக்கிறேன். வழக்கமாக ஏதாவது ஜூபிலிக்கு எதுக்காவது வந்தால் அந்த ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஆசையோடு பார்ப்பேன், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா கடவுள் இந்த ஆலயத்தில் பூசை வைக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த சாட்சியத்தை இன்றைக்கி உங்களோட கூற விரும்புகிறேன். நம்பிக்கையோடு எது நோக்கினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னப்பா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்த சொல்கிறீங்களே அப்படிங்களா? எனக்கு இது பெரிய விஷயம். இதையும் ஒரு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்கிற ஆன்ம பரிசோதனை அல்லது நம்பிக்கையை பற்றின ஒரு கூற்று, நம்புவோம், அவரிடம் சரணடைவோம் அல்லது அவரிடமே சரணடைவோம் என்கிற இந்த ஒரு தீம் அல்லது ஒரு கருத்து என்பது என்னை 2 நாட்களாக நான் சிந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம தொடர்பு படுத்தலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி தொடர்பு படுத்தலாம், அடிப்படையில் நம்பிக்கை என்கிற ஒரு செய்தியைத்தானே இது கூறுகிறது அப்படி என்று எனக்கு நானே சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் தொடக்கத்திலேயே எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. நம்பிக்கை கொள்வோம், அவரிடமே சரணடைவோம், நம்பிக்கையோடு அவரோடு சரணடைவோம் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே தொடக்கத்திலேயே ஒரு பிளாக் எனக்கு ஆச்சு, ஒரு இடையூறு மாதிரி. நம்ம நம்புகிறோமா? முதல்ல இன்றைக்கு நம்பிக்கைக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன அப்படி என்கிற ஒரு சிந்தனை தான் என் மனசுக்குள்ளே போய்கிட்டு இருந்தது. நம்ம ரெகுலராக கோயிலுக்கு வர்றவங்களாக இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை திருப்பயணம் மேற்கொள்பவர்களாக இருக்கலாம், அல்லது அன்னை மரியாளுக்கு புடவையை காணிக்கையாக செலுத்துபவராக இருக்கலாம், டெய்லி தினம் குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலையை சொல்லுபவராக இருக்கலாம், அல்லது சிலுவை பாதைகளில் பக்தியோடு பங்கு பெறுபவராக இருக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் செய்த பிறகும், இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் அடிப்படையில் இது யாருக்காக செய்கிறோம்? அல்லது இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? ஏனென்றால் என்னை காண்கிறவர் என் தந்தையே காணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார் இன்றைக்கு வாசகத்தில். அடுத்தது, என்னை பொருட்டு என்னுடைய தந்தை
மாட்சிமை உறுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அடுத்தது, என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் தந்தையை நீங்க டைரக்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்தால் என் தந்தையை காண்பது உறுதி. அடுத்தது, என் வழியாய் தந்தை மாட்சிமை உறுகிறார். அடுத்தது, என் வழியாய் என் பெயரால் நீங்கள் கேட்பவை அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி என்று என் நான் என் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அந்த என் அல்லது நான் என்கிற இயேசு நமக்கு யார்? அவரை அறிந்திருக்கிறோமா? அவரோடு பேசி இருக்கிறோமா? அவரோடு சண்டையிட்டு இருக்கிறோமா? அவரோடு வாக்குவாதம் புரிந்திருக்கிறோமா? அவரோடு கோபித்து கொண்டு இருந்திருக்கிறோமா? அவரோடு சேர்ந்து அழுது இருக்கிறோமா? அவரோடு சேர்ந்து நன்றி கூறி இருக்கிறோமா? அவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? அவர் உங்களுக்கானவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அவருடைய குரலை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? இது எதுவுமே தெரியாம ஒரு முறையும் அல்லேலூயா பாடும் பொழுது யாருக்கு அல்லேலூயா என்று நாம் பாடுகிறோம்? ஹாலே அப்படி என்றால் பிரைஸ், லூ அப்படி என்றால் உமக்கு, யா அப்படி என்றால் யாவே, ஹாலே லூயா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் பிரைஸ் டு யூ யாவே அப்படின்னு சொல்லுகிறோமே, அந்த கடவுளை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உணர்வு என்ன? ஒரு உறவுக்கு நம்பிக்கை மட்டும்தானே அடிப்படை. அந்த நம்பிக்கை இல்லாத உறவு என்ன மாதிரியான உறவு? அந்த நம்பிக்கை இல்லாத உறவு நமக்கு இருப்பதால் தான் இன்றைக்கு நம்பிக்கை தளர்ச்சி அடைந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். திடீரென்று அங்கே ஒரு ஜெப கூட்டம் நடக்குதான், அங்கே ஒரு பாஸ்டர் பிரேயர் பண்ணுறாராம், ஓடு அங்கே. திடீரென்று இங்கே ஒரு அதிசயம் நடக்குதான், இங்கே ஓடு. திடீரென்று அன்னை மரியாள் கண்ணீர் வடிக்கிறாங்களா அந்த ஒரு சில இது சொரூபத்தில், அங்கே 10 பேர் ஓடு. அப்படி என்று நம்முடைய நம்பிக்கை வெறும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி இருக்கிற நேரத்தில் உணர்வு பூர்வமாக 24 மணி நேரமும் 7 நாட்களும் இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் குடியிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அவருடைய உடலை என்னுடைய ஆன்ம உடல் உணவாக பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வாழும் நடமாடும் நற்கருணை பேழை என்கிற உணர்வு இருந்தால் இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி நம்பிக்கை இல்லாமல் ஓடுவோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை நடப்பதில்லை? காரணம் நம்பிக்கை இல்லை. அங்க அடிப்படையான நம்பிக்கை இல்லை. ஒரு செக்கப் போனால் சொல்லிடுவாங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு செக்கப் போனால் சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டாக்டருங்கள்லாம் கொஞ்சம், யாராவது மருத்துவர்கள் இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போனாராம். போன உடனே அவர் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்க நீட்டுங்கன்னுங்கிறாரு. நாக்க நீட்டிருக்கிறாரு. திரும்பி உட்காருங்கன்னாரு. திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூச்சை இழுத்து விடுங்க, மறுபடியும் நார்மலாக விடுங்க, கண்ணை திறந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நார்மல் செக்கப்லாம் முடிச்சுட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் என்ன, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இதையா நீங்கள் முதல்லையே சொல்ல அப்படின்னு கேட்டேன். என்ன எங்கே சொல்ல விட்டீங்க நீங்கள்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தால் யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் சேர்த்தே பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கு ஆன்மீக பரிசோதனை இன்றைக்கி உனக்கு நமக்கு தேவை. சிரிக்கிறோம், ஒரு ஆன்மீக பரிசோதனை இன்றைக்கி நமக்கு தேவை. ஏன் குடும்பத்தில் அதிசயம் நிகழ மாட்டேங்குது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் கடவுள் நம்ம விட்டு தூரமாக இருக்கிற மாதிரியே தோணுது? ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு, இடி மேலே இடி விழுந்துக்கிட்டு இருக்கு? ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி பேசி சிரித்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது? ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் பெற்றோர்கள், வயதான பெற்றவர்கள் ஏதோ ஒரு மனக்குறையோடு இருக்கிறாங்க? ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் பிள்ளைங்களை கிழக்க போனால் மேற்க போகிறாங்க, மேற்க போனால் கிழக்க வராங்க? ஒன்றுத்தும் அடங்க மாட்டேங்குது. ஃபாதர், நான் டெய்லி பூசிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைங்க பூசிக்கே வர்றது கிடையாது. கெஞ்சி பார்த்துட்டேன், கதறி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன், கண்ணீர் விட்டு பார்த்துட்டேன், ஒன்று கூட பூசிக்கு வர மாட்டேங்குது. விருப்பம் தான் நீ போ. அதுவும் கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இந்த கொரோனா காலத்தில் உங்கள் கடவுள் எங்கே போனார்? எல்லா சர்ச்சையும் மூடி தானே வச்சுருந்தீங்க, எதை வச்சு நம்பிக்கைன்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு என் குடும்பத்திலே முதல் வில்லன் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல சாமி. குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருக்கிறது.
குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலம் சொல்லி பல நூற்றாண்டுகள் ஆகுது. குடும்ப ஜெபமாலை சொல்லணும்னு வாயை திறந்தாலே ஆளுக்கு ஆள் 4 டைரக்ஷனில் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. குடும்ப ஜெபமாலை யாராவது ஒரு ஃபாதர் குடும்பத்துக்கு விசிட்டு வந்தாலே ஆளுக்கு ஆள் உள்ள ரூமுக்குள்ளே போய் சாத்திக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டும் கையில் ஒரு குட்டி சாத்தம் இருக்குது. ஜெபமாலை சொல்லுவதற்கு ஆர்வமில்லை, குடும்பமாக உட்கார்ந்து உணவருந்துவதற்கு நேரமில்லை, குடும்பமாக கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு அக்கறை கிடையாது, குடும்பமாக இறை வார்த்தையை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது, குடும்பமாக சேர்ந்து ஒரு திருமணத்தை தீர்மானிக்கிற இன்னைக்கு உரிமையும் கிடையாது. எதற்கெடுத்தாலும் வீட்டில் சமாதானம் இல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது. வீட்டில் யாராவது பில்லி சுண்ணி வச்சிருப்பாங்களேன்னு பயமாக இருக்குது. சாமி ஏதோ நடக்குது எங்கள் வீட்டில், அமைதியே கிடையாது, சமாதானமே கிடையாது. தூங்கி பல நாள் ஆச்சு எங்கள் குடும்பத்தில். நான் நிம்மதியா யாருக்கிட்ட போய் அழுறதுன்னு தெரியல. ஏகப்பட்ட கடனில் உட்காந்துருக்கிறேன். இன்னைக்கு யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என் பையன் என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணுறான்னு தெரியுது, கேட்குறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. ஏதோ தவறு நடக்குதுன்னு தெரியுது, என்னால் எதுவும் கேட்க முடியல. ஏதோ ஒரு பயம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதாவது நடந்துருமோங்கிற ஒரு பயம் வந்துக்கிட்டு இருக்கு ஃபாதர். 2-3 மாதமா என் குடும்பத்தில் ஏதோ நடந்துருமோ அப்படின்னு பயம் இருக்குது. நாங்கள் யாருக்கு என்ன தப்பு பண்ணணும்? எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுத்துருக்கிறாரு? நான் அழகாக கோயிலுக்கு வரேன் தானே, ஏன் இந்த நோய் எங்கள் கடவுள் எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும்? ஏன் திடீர்னு எங்கள் குடும்பத்தில் இந்த இறப்பு ஏற்படணும்? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்கள் குடும்பத்துக்கு ஏன் இந்த இழப்பு ஏற்பட்டுச்சு? கடவுள் எங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரா? அப்படி என்று விழி பிதுங்கி போய் இன்னைக்கு என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும், அப்படி என்று அச்சத்திலும் குழப்பத்திலும் எதிர்நோக்கற்ற சூழலிலும் வாழ்கிற நமக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் செய்தி, அச்சம் தவிர் நம்பிக்கை கொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ இதுதான் இன்றைய இந்த இந்த திருப்பலியினுடைய மைய கருத்தாக நான் பார்க்கிறேன். நம்பிக்கை கொள்வோம், அவரிடமே சரணடைவோம். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணிவேர் எங்க அப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒரு சிறு குழந்தை ஒரு பாம்போடு விளையாடி கொண்டிருக்கிறது. குழந்தை மாசு மறுவற்றது, பாம்பு விஷம் கொடூரமாக கொண்டது. விளையாடி கொண்டிருந்த குழந்தையை பாம்பு தீண்டி விடுகிறது. அடுத்து என்ன செய்யணும்? மருத்துவமனைக்கு போகணும், விஷத்தை முறிக்கிறதுக்கு என்னன்னு செய்யணும். ஆனால் இந்த இளம்பெண் அல்லது குழந்தை கூட வச்சுக்கலாம், பாம்புக்கிட்ட போய் நியாயம் கேட்டுட்டு இருக்கு. பாம்பே பாம்பே, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் நல்லவ தானே, உங்கள்கிட்ட எவ்வளோ ஜென்டிலாக நடந்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட எவ்வளவு நான் நாணயமாக இருந்துக்கிட்டேன், நான் உன்னை தீண்டி இருப்பேனா, உன் மேலே ஒரு கல் எடுத்து வீசியிருப்பேனா, என்னையா நீ தீண்டினேன்னு நியாயம் கேட்கிற ஒரு கதை தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு வருகிறது. இந்த உலகம், இந்த உலகத்தை சார்ந்த இன்பங்கள், இந்த உலகத்தை சார்ந்த மாய கவர்ச்சிகள், இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை தான் இந்த துன்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், இந்த உலகத்திடமே வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் விடை தேடுவது. நான் என்ன தப்பு பண்ணினேன், இந்த பிரச்சனைக்கு விடிவு என்ன? இப்போ சாட்ஜிபிடி வேறு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. யார் உங்களை அடிமைப்படுத்தினார்களோ, யார் உங்களை விசுவாசத்திலிருந்து விலகச் செய்தார்களோ, எது உங்கள் வாழ்க்கையில் அவநம்பிக்கை ஏற்படுத்தியதோ, இந்த உலகத்திடமே போய் 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 மறுபடியும் நியாயம் கேட்பதால் தான் நம்முடைய குடும்பத்தில் இத்தனை சிக்கல்களும் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, முற்றிலும் எரிந்து போன ஒரு வீட்டிற்கு செல்லுகிறார்கள். ஒரு சிறியவனும் அல்லது அவனுடைய தங்கையும், 7 வயது சிறுவன் மற்றும் ஒரு 5 வயது தங்கை. அந்த வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலாய் போய் கிடக்கிறது. எரிந்த பிறகு 1 வாரம் 2 வாரம் கழித்து போகிறாங்க. இதற்கிடையில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அந்த வீட்டை பார்க்குறான் தம்பி, அந்த சிறுவன் பார்க்குறான், தங்கச்சியை கையில் பிடிச்சிருக்கிறான். வீடு முழுவதும் எரிந்து போன ஒரு நிழலில், ஒரு நேரத்தில் மனதில் கலக்கம். யார் நமக்கு உதவி வருவாங்க? எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கிற போகிறது? எங்கள் நம்பிக்கை முற்றிலும் எரிந்து சாம்பலாகி விட்டதே என்று அச்சத்திலும் பயத்திலும் இருந்த அந்த சிறுவன்
தன்னுடைய தங்கை இடத்துல எரிந்து போன சாம்பலிலிருந்து ஒரு சின்ன செடி முளைத்து வருகிறது. 2 இலைகள் அதில் துளிர் விட்டு இருக்கின்றன. அப்பொழுது சொல்லுகிறான், இன்று தோன்றி நாளை மறையப் போகிற அந்த செடிக்கே இறைவன் வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால், வானதூதர்களுக்கு மேலாக படைக்கப்பட்டிருக்கிற உன்னையும் என்னையும் இறைவன் காப்பார், நம்பிக்கையோடு செல்லுவோம் வா அப்படி என்று தங்கை அழைத்து சென்றானாம். அன்பு மிக்கவர்களே, நீங்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும், கடவுள் உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறாரு நீங்கள் பயந்து போயிருந்தாலும், என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் இருந்து பயந்து போயிருந்தாலும், பேர் ஆபத்தில் இருந்து சிக்கி தவித்து வெளியில் வந்திருந்தாலும், இறைவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற நம்பிக்கை ஊட்டும் செய்தி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசித்தது. என்னை காணுகிறவன் என் தந்தையை காணுகிறான், என் பெயரால் நீங்கள் கேட்பவை அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன், என்னுடைய வார்த்தைகளின்படி அல்லாவிட்டாலும் என்னுடைய செயல்களின் பொருட்டாவது என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படி என்று தன் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு உறவுகளே, அப்படி என்றால் நம்பிக்கையை மறுபடியும் பெறுவது எப்படி, மறுபடியும் இயேசுவுக்குள்ளே நம்ம வருவது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம சிந்திக்க வேண்டுமே ஒழிய, கடந்து போன காலங்களை பற்றியோ வரப்போகிற எதிர்காலத்தை பற்றியோ எண்ணி அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய கரம் பிடித்து நம்ம நடக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். படகுல 3ஆம் வேளை 4ஆம் வேளையில் திரு தூதர்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் கலிலேய கடல் என்பது 3 பக்கம் மலைகளாலும் 1 பக்கம் கடலாலும் சூழப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு ஏரி. அந்த ஏரியில் பயணம் செய்கிற நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் புயல் வீசலாம், எந்த நேரத்தில் வேணாலும் மழை வரலாம். அப்படி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் புயல் காற்று வீசுகிறது, அச்சத்தில் கலங்கி போய் நிற்கிறார்கள். இதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி வருகிறார். அவர்கள் அழைக்கவில்லை, இவரே செல்லுகிறார். அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவே ஒரு சாத்தானை போல, பேயை போல காட்சி அளித்தார் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை அவர்கள் தீய ஆவி பிடித்த யாரோ ஒருத்தவங்க அல்லது பேய் என்று அஞ்சி நடுங்கினார்கள் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். பல நேரங்களில் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில், வேதனையில் இருக்கிற நேரத்தில், குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எந்த முடிவு அல்லது யாரிடம் செல்வது என்று குழம்பி போய் நமக்கு துன்பம் விளைவித்தவர்களிடத்தில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். நமக்குத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்கிறது, என்னை காணுகிறவன் என் தந்தையை காணுகிறான். அப்படி என்கிற செய்தி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பான ஒரு செய்தியாக இருக்குது. அப்படி என்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பவரே என்னுடைய உறவினர், என்னுடைய தாய் தந்தை என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம இன்னைக்கு ப்ராப்பராக இருக்க வேண்டிய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது எப்படி அப்படி என்று நம்ம பார்த்தோம் என்றால், இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் தூய தொன்போஸ்கோ நமக்கு அதுக்கு அழகான வாழ்க்கை பாடத்தை அவர் வாழ்ந்துவிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக சென்னையில் இருக்கிற, அது ரோம் நகரத்தில் இருக்கிற தெர்மினி என்கிற ஒரு இடத்துல திருஇறுதி ஆண்டவருக்காக புனித தொன்போஸ்கோவால் அழகூற கட்டப்பட்டு இருக்கிற பேராலயம் ஒன்று இருக்கிறது. அதில் இறப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பாக அவரும் அருளாளர் தொன்றுவா இவர்கள் இருவருமே அங்கே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். திருப்பலி நிறைவேற்றுகிற நேரத்தில் தொன்போஸ்கோ தான் ஒரு சைடு ஆல்டரில் திருப்பலி நிறைவேற்றுகிற நேரத்தில் அந்த திருப்பலி வழக்கத்துக்கு மாறாக 2.5 மணி நேரம் போகுது. திருப்பலியில் ஒரு ஜெபத்திற்கு பிறகும் தொன்போஸ்கோ தேம்பி அழுகிறார். அவரால் திருப்பலியை தொடர முடியவில்லை. 2.5 மணி நேரம் அந்த திருப்பலி ஒரே இமோஷனலாக போகுது. அதற்கு பிறகு திருப்பலி முடித்த உடனேயே தொன்போஸ்கோ இடத்துல கேட்குறார், தொன்போஸ்கோ எதனால் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நீங்கள் அழுது இந்த திருப்பலி நிறைவேற்றினீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெக்கி என்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இந்த ஆடு மேய்க்கிற இந்த ஒரு சிறுவனை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் ஒப்படைச்சார். அன்றைக்கு உரைத்தது 9 வயசுல, இன்றைக்கு 74-75 வயது ஆக போகிறது. இன்று கொஞ்சமாக நிறைவேறி இன்றைக்கு சலேசிய சபை டொன்போஸ்கோ சொன்ன நேரத்திலே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறது. சென்ற இடங்களிலெல்லாம் கடவுள் மாட்சிமை உறுகிறார். நான் அவருக்கு சாட்சியாக விளங்குகிறேன். அதை நினைக்கும் பொழுது நன்றி பெருக்கால் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. அதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, டொன்போஸ்கோ தான் இந்த நம்பிக்கையை எப்படி வாழ வேண்டும்,
எப்படி அவரிடத்திலேயே சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை பாடத்தை நமக்கு எடுத்தவர் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். எப்படி தொன் போஸ்கோவிற்கு இந்த நம்பிக்கையை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படி என்றால், முதலாக அவருக்கு இருந்த இறை வார்த்தையை வாசித்து அதை இறை வேண்டலாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியதன் மூலமாகத்தான் தொன் போஸ்கோவுக்கு அந்த நம்பிக்கை என்கிற அற்புதம், அதிசயம் அவர் வாழ்நாளில் கிடைத்தது. அவருடைய புனிதத்துவத்திற்கு அவர் எப்பொழுது ஜெபித்தார் என்கிற ஒரு கேள்வி எழுந்த நேரத்தில் அவர் எப்பொழுது ஜெபிக்கவில்லை அப்படிங்கிற எதிர்கேள்வி எழுந்ததாம். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு ஜபமாக மாற்றிய புனித தொன் போஸ்கோ தான் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இன்றைக்கு நமக்கு சலேசியர்களுக்கும் அல்லது நம்ம எல்லாருக்குமே விளங்குகிறார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தில் இழந்து போன நம்பிக்கையை நம்ம பெற வேண்டும் என்றால், அன்பிமிக்க உறவுகளே, குடும்பங்களில் இறை வார்த்தை மையப்படுத்தப்பட வேண்டும். இறை வார்த்தையை மையப்படுத்தி இறை வேண்டல் நிகழ்த்தப்பட வேண்டும். அதுதான் குடும்ப ஜெபம். எந்தெந்த குடும்பங்களில் இறை வார்த்தையை வாசித்து அந்த குடும்பங்களில் இறை வேண்டல் செய்கிறோமோ, கூடி ஜெபிக்கிற உங்கள் குடும்பம் கோடி ஆசீர்வாதங்களை பெறும் என்பதைத்தான் தொன் போஸ்கோவின் வாழ்க்கையில் நம்ம முதல் செய்தியாக கற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் எதை எடுத்தாலும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை இறைவனுடைய துணை கொண்டு ஏறெடுத்ததால் தான் சலேசிய சபை பெக்கி என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனால் தொடங்கப்பட்ட சலேசிய சபை இன்றைக்கு 142 நாடுகளில் 16,000 ஆண் சலேசியர்கள், 14,000 பெண் சலேசியர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சலேசிய உடன் உழைப்பாளர்களை கொண்டு உலகம் முழுவதும் இயேசுவின் சாட்சியாக விளங்குவதற்கான காரணம் இறை வார்த்தையை மையப்படுத்தி இறை வேண்டல் செய்த தொன் போஸ்கோவினுடைய வாழ்வு. முதல் செய்தி. இரண்டாவதாக, அன்புமிக்கவர்களே, இறை பராமரிப்பில் நம்பிக்கை. கஷ்டம் வர நேரத்தில் தாயத்துக்கிட்ட ஓடுறது, கஷ்டம் வர நேரத்தில் அங்கே யாரும் முஸ்லீம் புகை போடுறாரா அங்கே போடுறது, கஷ்டம் வர நேரத்தில் அங்கே ஒரு பாஸ்டரு ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறாரா அங்கே ஓடுறது. அப்படி என்று இறைவன் மீது நம்பிக்கை வைக்காமல், இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைக்காமல், உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்தில் வாழ்கிற நாம் நாளைக்கே ரிசல்ட் வரணும், நாளை கழிச்சே ரிசல்ட் வரணும் அப்படி என்று இன்றைக்கு அற்புதங்களை தேடி ஓடுவதன் காரணமாகத்தான் அவன் நம்பிக்கையில் நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றது. நம்பிக்கையில் மறுபடியும் நாம் வேரூன்ற வேண்டுமென்றால் இறைவனுடைய இறை பராமரிப்பில் நம்பிக்கை வேண்டும். நினச்சி பாருங்க, தொன் போஸ்கோவுடைய வாழ்க்கையில் மிக 2-3 வயதிலேயே தந்தை இழந்து விடுகிறார். 10 வயதில் அவர் ஆசையாக பார்த்து வளர்ந்த அருட்தந்தை கொலோசை இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு பள்ளி படிப்பு படிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு குடும்பத்தில் பண்ணை வேலை செய்கிற ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு குதிரைகளை கழுவி குதிரைகள் தங்கியிருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணுகிற ஒரு வேலை. குருவாக கனவு கண்டவருக்கு கஸ்தல் நுவோவை சென்ற பிறகு ஒரு டீ கடையில் அல்லது ஒரு பார் என்று அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, துணி தைக்கிற வேலை, ஒரு பாரில் வேலை செய்கிற வேலை. இப்படியாக வாழ்வு முழுவதுமே சோதனைகளால் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் கடைசி வரையில் இறை நம்பிக்கையின் மீதும் இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டதால் தான் சில நேரங்களிலே சலேசியர்கள் பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க, ஹோலி ஸ்பிரிட்டுக்கே தெரியாத சீக்ரெட்டில் ஒன்று சலேசியர்கள் இடத்துல எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு காமெடியாக சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் உண்மை கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு இறை பராமரிப்பு தொன் போஸ்கோவையும் தொன் போஸ்கோடைய பிள்ளைகளையும் அவ்வளவு அபரிதமாக ஆசீர்வதித்ததற்கான காரணம் 2 கரங்களையும் விரித்து இதில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் ஏசப்பா அப்படி என்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட அந்த இறை பராமரிப்பின் மீது உள்ள நம்பிக்கை. தயவு செய்து மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள், இறைவன் ஒருபோது நம்மை ஏமாற்ற மாட்டார். இறை பராமரிப்பு, டிவைன் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள், அதில் நம்பிக்கை வைத்து இறைவன் என்னை பாதுகாப்பார், இறைவன் என்னை பராமரிப்பார், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் கொடுங்க அப்பா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கி போராடுவதற்கு எனக்கு மனதிடனை மட்டும் கொடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்று படை வீரரை போல நமக்கு பின்னால் வருகிற கடவுளுடைய அந்த இறை பராமரிப்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் வாழத்தான் இறைவன் நமக்கு விசுவாசத்தில் வேரூன்றுவதற்கு 2வது அழகான ஒரு செய்தியாக கூறுகிறார். 3வது அழகான ஒரு செய்தி, விசுவாசத்தில் வளர்வதற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தொன் போஸ்கோவுக்கு இறை நம்பிக்கை இருந்ததோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் ஜெபம் செய்தாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்தாரோ, அதுக்கு ஈடாக அதற்கு இணையாக மாணவர்களை அவர் அன்பு செய்தார். தன்னுடைய பராமரிப்பின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் உயிருக்கு உயிர் நேசித்தார் என்பது தான் வரலாறு. அப்படி என்றால் இறை நம்பிக்கை, இறை பராமரிப்பு,
பிறரன்பு சேவைகளில் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். நீங்கள் போய் இமயமலையை ஷிஃப்ட் பண்ணி இங்கே சென்னைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற பெண்கள் அன்னை தெரசாவாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ஸ்லாம் புனித தொன்போஸ்கோவாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவி நீங்கள் கொடுத்த பிரமாணிக்கத்தின்படி வாழ்வதே என்னை பொறுத்தவரையில் முதல் பிறரன்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாக இருந்து உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும், இப்போ ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, உன்னை மிதிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையாகவே திருமணத்தின் மீது நம்ம செய்து கொண்ட அந்த பிரமாணிக்கம் என்பது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல். கணவன் மனைவி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக வாழ வேண்டும். அப்படி என்று உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் ஆசான் நீங்கள் தான். ஆகவே குடும்பத்தில் நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தால் அதுதான் பிறரன்பின் முதல் செயல் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு கணவன் மனைவி இருவருமே குடும்பத்தின் நம்பிக்கையின் நாயகர்களாய், நம்பிக்கையின் நட்சத்திரங்களாய் மாறுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. மற்றும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய வேதனையும் அவர்களுடைய கஷ்டத்தையும் உணர்ந்து குடும்பங்களில் அன்றாட கடமைகளை செய்து இறை நம்பிக்கையில் கத்தோலிக்க விசுவாசத்தின்படி வாழ்ந்து கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கிற இந்த படிப்பினைகளின்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற பொழுது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிறரன்பு. அதற்கு பிறகு நம்ம வீட்டை தாண்டிய பிறரன்பு நம்முடைய ஆலயத்திற்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் செய்ய வேண்டிய அன்பு என்பதை இன்றைக்கி புரிந்து கொண்டு இந்த 3 காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவினோம் என்றால் இறை வார்த்தையை வாசித்து இறைவேண்டல் செய்கிற குடும்பங்களாக மாற வேண்டும். எல்லா நேரத்திலும் இறை பராமரிப்பை நம்பி இருக்கிற குடும்பங்களாக மாற வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையால் வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த 3 விசுவாச முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக நம்புவோம், அவரிடமே சரணிடுவோம் என்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வசந்தமாகும். ஆகவே இந்த அருமையான தினத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தூய தொன்போஸ்கோவனுடைய பரிந்துரையால் இங்கே இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த குடும்பங்கள் இந்த பகுதியில் சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். சத்தமாக சொல்லுங்க, இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களையும் வேண்டல்களையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர் லியோ மற்றும் ஆயர்கள், இருபால் துறவியர் யாவரும் தாம் பெற்ற அழைப்பிற்கேற்ப இறை சமூகத்தை வழிநடத்தவும் இதற்கு தேவையான அனைத்து இறைவரங்களை அவர்களுக்கு தந்து உம்மிடமே சரணடைய வரமருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எமது நாட்டிற்காகவும் எமது நாட்டை ஆளும் தலைவர்களுக்காகவும் உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள தலைமை பொறுப்பை சிறப்பாக செய்யவும் பிளவுபடுத்தாத ஒற்றுமையான செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு தேவையான பணிகளை செய்து அவர்கள் உம்மிடையே சரணடைய வரமருள வேண்டும் என்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, 60வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இத்தருணத்தில் எமது பங்கு மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக இளைய சமூகத்திற்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம். ஊடக நுகர்வு காலத்தில் வாழும் இவர்கள் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தவும் இதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் வேண்டி அவர்கள் உம்மிடமே சரணடைய வரமருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் கிளைப்பங்கு மக்கள் அனைவருக்கும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்து தாங்கள் வசிக்கும் பகுதியில் கிறிஸ்துவுக்கு சாட்சியமாக வாழ்க்கை வாழவும் சமூகத்தில் வாழும் அனைவரையும் சகோதரர்களாகவும் தாயுமாகவும் ஏற்று வாழ வரம் தந்து உம்மிடமே சரணடைய வரமருள வேண்டுமென்று
தொன்பசோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எமது பங்கு தந்தை மற்றும் எமது உதவி அருட்பணியாளர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களுக்காகவும் தங்கள் பெற்ற அழைப்பிற்கேற்ப வாழும் தாம் பெற்ற அழைப்பில் நிறைவும் காணவும் அவர்களுக்கு தேவையான உடல் நலம் ஆன்ம நலமும் தந்து உம்மிடமே சரணடைய வரமருள வேண்டுமென்று தொன்பஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்களித்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் இப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கொடுப்பது இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களின் ஊற்றே இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகள் வழியாக இங்கு கூடியிருக்கிற அனைவரின், குறிப்பாக இளையோரின் நிறைகுறைகளையும் சீரிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக இதனை நீர் ஆசிர்வதித்து உமது திரு உடல் திரு இரத்தமாக மாற்றி எங்கள் குறைகளை நீக்கும் அருமருந்தாகிட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பான எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன் போஸ்கோவின் திருநாளில் நாங்களும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்காக அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்துச் சொன்ன மதிப்பீடுகளின்படி எம் இளைய தலைமுறையினர் வாழ அருளையும் பொழிகிறீர். தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்போடு சுட்டிக்காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இறையரசை கட்டி எழுப்பவும் துணை செய்கிறீர். ஆகவே இளையோர் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடு வானதூதர்களின் அணிகளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. திருபலியினுடைய மிக முக்கியமான நேரம். ஆகவே பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த திவ்ய பலியில் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற கிளை பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீதாமே ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளிலே தங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக, சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற திருவாளர் திருமதி ஜேவியர் ஆக்னஸ் மற்றும் மெலிண்டா ஜேவியர் குடும்பத்தினரை நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு எளிய வழியில் புனிதம் சொல்லி தந்த எங்கள் தந்தை தொன் போஸ்கோவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
பாசாங்கு இல்லாத உண்மையான அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். இது என் உடல், உன் உணவாகட்டும். இது என் ரத்தம், உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நானின்றி, உண்மையின் வழி அது என்னிலின்றி. உலகின்
மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழைனா ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையும் பிறருடையும் ஆன்ம நன்மைகளை தேடுவது நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும், கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவை, திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நல்லதொரு மறையுரை ஆற்றி திருப்பில் வழியாக இறையாசிரை பெற்று தந்த அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களை 1990 எனக்கு தெரியும். நாங்கள் தஞ்சாவூர் தொன்போஸ்கோ இல்லத்திலே அங்கு படித்தோம். நான் 10ஆம் வகுப்பு படித்த பொழுது தந்தை அவர்கள் 8ஆம் வகுப்பு படித்தார் என்று நினைக்கிறேன். தந்தை அவர்கள் அவளுடைய மறையுரையை கேட்டே நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு யூடியூப் சேனல் இருக்கார். சேனல் பேர் தெரியுமா? இன்றைய மன்னா. நிறையா இப்போ ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 6 வருடங்கள் இந்த பணியை இன்றைய மன்னா வழியாக இறை செய்தியை பல்வேறு மக்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்றடையக்கூடிய அந்த ஒரு மாபெரும் நற்செய்தி பணியை எந்த ஒரு ஆரவாரமும் எந்த ஒரு பெரிய விளம்பரமின்றி தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒரு பணிக்காக நாம் இறைவனை வாழ்த்துவோம். என்று
ஒரு அருமையான சிந்தனையை நமக்கு கொடுத்தார். 3 முக்கியமான சிந்தனை. யார் அந்த சொல்லுவான்? 3 சிந்தனை யார் சொல்லுவான்? சொன்னீங்கன்னா நான் ப்ரைஸ். எந்திரிச்சு தைரியமாக சொல்லணும், கும்பலில் சத்தம் போடக்கூடாது. யார் சொல்லுவாங்க? எழுந்துனீங்களா? நான் கேள்வி கேட்குறேன். 3 சிந்தனை. எல்லாம் ஆர்வமாக ரொம்ப உற்சாகமாக இருந்தீங்க பார்த்தேன்னா. இறை நம்பிக்கை, வெரி குட். 2வது, ஒரு நிமிஷம், இறை பராமரிப்பு, பிறர் அன்பு பணிகள். ரோசியக்கா வாங்க இங்கே. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் திருவாளர் தேவதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்வார்கள். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசினை டேவிட் அவர்கள் தந்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஆகவே நாம் இறை நம்பிக்கையிலும் இறை பராமரிப்பிலும் பிறர் அன்பு பணிகளிலும் நாம் வளர்வோம். அதன் வழியாக நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இன்றைய தினம் திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய கிளை பங்கு மக்களுக்கு நம் ஒவ்வொருவரின் சார்பாக கரோலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கிளை பங்கு மக்களுக்கு இரவு உணவானது ஆலயத்தை பின்புறம் இருக்கின்ற அரங்கத்திலே அளிக்கப்படும். நாளைய தினம் திருப்பலியை நிறைவேற்றுவர் அருட்தந்தை ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பகுதி இறை மக்கள் ஆங்கில மக்களுக்காக இந்த திருப்பலி ஆங்கிலத்தில் இருக்கும். மறையுரை மட்டும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கும். ஆகவே இது ஆங்கில திருப்பலி, நாங்கள் வர வேண்டியதில்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நவநாள் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். ஆகவே இறைவனுடைய அருளை ஆசிரை பெற நீங்கள் தாராளமாக வரலாம். அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை. அந்த நாளை சிறப்பிப்பவர்கள் கிறிஸ்து அரசர் பகுதி இறை மக்கள் மற்றும் இளையோர்கள். ஆகவே அந்த நாளிலே நாம் நினைவில் கொண்டு அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து அன்பிய குடும்பங்களையும் திருப்பலிக்கு வந்து இறைவனுடைய ஆசிரை பெற உங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த பேரருட் தந்தை தமதிருத்துவம் அவர்களுக்கு என்னுடைய உண்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 40 வருடத்திற்கு முன்னால் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கிறார் ஃபாதரு. அமைதியின் உருவம், அதிகம் பேச மாட்டார், குரலை உயர்த்தி பேச மாட்டார். ஆகவே இத்தனை ஆண்டுகள் ஆக்சுவலாக ஃபாதருடைய தம்பி என் கூட ஆசீர்வாதம்னு செமினரில் தான் படித்தார். அவர் 10th, நாங்கள் 8th. பல்வேறு காரணங்களுக்காக அவர் வெளியே சென்று இப்போ திருமணமாகி இருக்கிறது. ஆகவே அருட்தந்தை தமா மற்றும் அவரோடு இருக்கிற அனைத்து சலேசியர்கள் மற்றும் பங்கினுடைய அனைத்து பெரியவர்கள், இறைமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஒரு குருவானவர் ஒரு பீடத்தில் முதல் முறையாக பலி செலுத்துகிற நேரத்தில் தனக்காகவும் அதே நேரத்தில் 2 கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கலாம். அதில் ஒரு கருத்து தந்தை தமா மற்றும் இந்த பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இறைவன் நம்பிக்கையில் உங்களை வளரச் செய்து இந்த பகுதியில் சாட்சிகளாக மாற்ற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைவரும் எழுந்து நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். மன்றாடுவோமாக.
அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகன் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்தும் அருமருந்தாக உண்டு மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் மக்களின் குறிப்பாக இளையோரின் வாழ்வின் தடைக்கற்களை எல்லாம் உமது துணையால் படிக்கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் வாழ்க்கையை வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிரியருக்காக தலைவனை மன்றாடுவோம். நல்லெண்ணங்களுக்கு எழுச்சியூட்டும் இறைவன் தம்முடைய அருளால் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உண்மை உள்ளவர்களாக வாழ உமக்கு அருள் செய்வாராக. சலேசிய சபையை நிறுவிய புனித தொன் போஸ்கோவின் முன்மாதிரியை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் இளையோருக்கு பணிபுரிய நல்லாயனம் கிறிஸ்து உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித தொன் போஸ்கோவின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறையன்பிலும் வழிநடக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாரினில் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இருள் சூழ்ந்திடும் உலகில்